ஹலோ எவ்ரிவன், குட் ஈவினிங். இன்னைக்கு மார்க்கெட்டோட அப்டேட்ஸ் அண்டு ட்ரேட் எப்படி போச்சுன்னு பார்ப்போமா? இன்னைக்கு மார்னிங் வந்து 26,000 புட் வந்து 1182 122 இந்த எஃப்இஜி அண்டு ஆர்டர் பிளாக் அந்த ரேஞ்சில் வரும்போது பை பண்ணணும் அப்படின்ற மாதிரி ட்ரேட் வந்து போஸ்ட் போட்டிருந்தோம். எஸ்எல் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 20 பாயிண்ட்ஸ் அண்ட் டார்கெட் வந்து 20 40 60 60 பாயிண்ட்ஸ் வச்சுருந்தோம். அண்டு ட்ரேட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரேட் வந்து நாங்கள் போஸ்ட் பண்ணும்போது 140 இருந்துச்சு. அது 129 லோ மட்டும்தான் வந்துச்சு. ஸோ எங்களோட என்ட்ரி வரல. ஸோ வராமல் வந்து டார்கெட்டு ஒன்றுக்கு மேலே போயிடுச்சு. ஸோ அந்த ட்ரேட் வந்து எடுக்கல, அவாய்ட் பண்ணிட்டோம். அண்ட் அதே சேம் ட்ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 150ல் எப்பவும் 2 பாயிண்ட் எஸ்எல் வச்சு எடுப்போம்ல, ஸோ அந்த இதில் எடுத்திருந்தோம். ஸோ வந்து 2 பாயிண்ட் வந்து ட்ரையல் ஆச்சு. ஸோ வந்து ஓவரால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ரேட் வரைக்கும் 2 பாயிண்ட் வந்து ப்ராஃபிட்டில் இருந்துச்சு. அப்புறம் சேம் என்ட்ரி வந்து அதே எடுக்க சொல்லியிருந்தோம். பட் ஆனால் வந்து மார்க்கெட் வந்து வரல. ஸோ இது ஆல்ரெடி மூவ் ஆனதால் இப்போ மறுபடியும் அகைன் 118ல் யாராவது என்ட்ரி எடுத்துகிட்டு போயிடுவாங்கன்னு ஒரு சின்ன அப்டேட் மட்டும் சொல்லியிருந்தோம். ஸோ யாரும் வந்து மறுபடியும் என்ட்ரியெல்லாம் எடுக்காதீங்க அப்படின்ற மாதிரி. அண்டு மற்ற எல்லா ட்ரேடும் ஹோல்ட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வந்து கால் சைடு தான் மார்க்கெட் போகும் அப்படின்ற மாதிரி எங்களோட ஜேர்னல் அண்டு எல்லாமே ப்ரிடிக்ஷன் பண்ணி வச்சுருந்தோம். அண்டு என்ன நடந்துச்சுன்னா இன்றைக்கி பக்கா சைட்வேஸ் 3 டேஸாகவே வந்து மார்க்கெட் வந்து பெருசாக வந்து எந்த மூவ்மெண்ட்டும் இல்லாமல் சைட்வேஸ்லேயே இருந்துச்சு. ஸோ வந்து இன்றைக்கி ட்ரெண்டிங் மார்க்கெட் கால் சைடு போகும் அப்படின்ற மாதிரி வந்து ப்ரிடிக்ஷன் பண்ணி வச்சுருந்தோம். அண்டு இது வந்து பார்த்தீங்கன்னா 165 டு 170 அந்த ரேஞ்சில் வந்து பை பண்ணணும். அண்டு டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஆல்மோஸ்ட் வந்து 80 பாயிண்ட்ஸ் கிட்ட வச்சுருந்தோம் மேக்ஸிமம் டார்கெட்டு. அதுவும் வந்து மார்க்கெட் சைட்வேஸ் இல்லாமல் இன்றைக்கி இருந்துச்சுன்னா ஷுவராக வந்து இந்த 250 பாயிண்ட் வந்து 250 டார்கெட் வந்து கண்டிப்பாக போயிருக்கோம். நாங்கள் போட்ட உடனே 185 ஃபஸ்ட்டு டார்கெட் மட்டும் ஹிட் ஆச்சு. ஹிட் ஆகிட்டு அகெயின் வந்து மறுபடியும் காஸ்ட்டுக்கு வந்துடுச்சு. ஸோ இன்றைக்கும் சைட்வேஸ்ன்றதால மார்க்கெட் வந்து அந்த ஜிக்ஸாக் மூவ்லேயே தான் இருந்துச்சு, சைட்வேஸ்லேயே இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து அகெயின் வந்து என்ட்ரி சில பேர் கேட்டிருந்தாங்க, அவங்கள எடுக்க சொல்லியிருந்தோம். என்ட்ரி எடுத்தாங்க. அவங்களுக்கு வந்து 700 to 1000 அவங்க டிபெண்ட்ஸ் ஆன் அவங்க பையிங் ப்ரைஸை பேஸ் பண்ணி லாஸ் வந்துச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பிரேக் ஈவன் இல்லைனா ஒரு 300 லாஸ். இதுதான் இன்றைக்கோட ட்ரேட் அப்டேட்டு. அப்புறம் இன்னொரு ட்ரேட் வந்து அதிலேயே வந்து 2 பாயிண்ட் எஸ்எல்ல போட்டிருந்தோம். ஸோ சைட்வேஸ்ன்றதால அதுவும் வந்து ட்ரிகர் ஆகவே இல்லை, நாங்களும் எடுக்கவே இல்லை, அப்படியே விட்டுட்டோம். இதுதான் என்னோட ட்ரேட் அப்டேட். மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு 3 டேஸில் பக்கா சைட்வேஸாக இருக்குது. இன்னைக்கு ஆஸ் யூஷுவல் அப்படியே தான் இருந்துச்சு. நாளைக்கு சென்செக்ஸ் எக்ஸ்பெரிக்காக 3 டேஸும் ஹோலில் இருக்கா என்னன்னு தெரியல. ஸோ வந்து நாளைக்கு சென்செக்ஸ் எக்ஸ்பெரி இருக்குது. ஸோ கேர்ஃபுல்லாக வந்து எல்லோரும் ட்ரேட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. See you tomorrow. Bye bye.